அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இண்டிகோட ஃப்ளைட்டோட என்ன ப்ராப்ளம்ங்கிறது. நிறைய பேர் டீட்டெயிலாக வீடியோ போட்டாங்க. மதன்கூர்லேருந்து நான் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வர இன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ப்ரைவேட்டைசேஷன் தாண்டி ப்ரைவேட்டைசேஷன் சொல்ல முடியாது, மோனோபோலிங்கிற ஒரு விஷயம் தான் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலாக வரப்போகுது. வருங்காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். நாட்டில் ஒரு 100%ல் 65% 75% பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்ஸ்லாம் போகுது. ஒரு தனியார் முதலாளி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணலாம். மக்களுக்கு பெருசாக ஆப்ஷனே இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதா நிஜமான உண்மை. ஏர் இந்தியா இன்னும் நம்ம அந்த அளவுக்கு வரல. கவர்மெண்ட் வந்து முழுக்க ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி போனால் என்ன ப்ராப்ளம் வருதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இதை நம்ம நிறையா பேர்த்துக்கு பெரிய லெவலில் கனெக்ட் ஆகாது காரணம், நம்ம நிறைய பேர் ஃப்ளைட்டில் இன்னும் நானும் போல நிறைய பேர் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டோம். அபோவ் மிடில் கிளாஸில் இருக்கவும் சரி, பணக்காரங்க சரி, அவங்க தான் வந்து அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறனால நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு பாதிப்பு வந்து இப்போ தெரியல. பட் இது ஃபியூச்சரில் வேறு விதத்தில் வந்தாலும் சரி. இப்போ வந்து ஒரு ஏர்டெல்லில் ஜியோ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஜியோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும், ஒரு ஃப்ரீயாக கொடுத்து இன்றைக்கி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. சேம் ஜியோவில் பண்ணால் ஏர்டெல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏர்டெல் ஜியோ தாண்டி வேறு எதுவும் நம்ம யோசிக்க முடியல. பிரைவேட்டால் எல்லா இடத்துலையும் வந்து நெட் ஆக்சஸ் கொடுக்க முடியும்னா அதே இதை கவர்மெண்ட்டால் ஏன் கொடுக்க முடியல, பிஎஸ்என்எல் ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ பொதுத்துறை நிறுவனம் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து பிரைவேட் கொடுத்துக்கிட்டே வருது. மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பொதுமக்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு தரமான ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் ரெடியாக தான் இருக்காங்க, கவர்மெண்ட் சைடு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை அந்த பே பண்ணுறதுக்கு ஈக்குவலான எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அது தகுந்தாப்புல அந்த சர்வீஸ் கிடைச்சா பரவாயில்ல, பெட்டராக இருக்கும். பிரைவேட்டால் கொடுக்க முடியுது, ஏன் கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியல? இந்த கொடுக்க முடியாத மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்போ பிரைவேட் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிஸ்னஸ் மைண்ட் செட் தான் பார்ப்பாங்க. பிரைவேட் எல்லா என்ஜிஓஸ்லையும் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பிரதானமாக பிஸ்னஸ் தான் இருக்கும். கவர்மெண்ட் மட்டும்தான், அரசாங்கம் மட்டும்தான். ஏன்னா சட்டத்திட்டங்களே அப்படி இருக்குது, மக்களுக்காக நிற்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த அரசாங்கத்தால் ஏன் இந்த அளவுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிஎஸ்என்எல்லேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி டெலிஃபோனுக்கு ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ஸ்கூலே ஓரளவுக்கு படித்து ஓரளவுக்கு பணம் வந்துட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பிரைவேட் ஸ்கூல் தான் எல்லாருமே சேஞ்ச் பண்ணுறாங்க. பிரைவேட் ஸ்கூல்னால தரமாக கொடுக்க முடியுது, கவர்மெண்ட் ஸ்கூல்னால ஏன் தரமாக கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எல்லா மக்களுமே ஒரு கடன் வாங்கியாச்சும் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன் அந்த நினப்பு வருது? பிரைவேட் ஸ்கூலே மூடணும்னு நம்ம சொல்லலை. பிரைவேட் ஸ்கூலும் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கட்டும், அதை கூட சேர்ந்து பிரைவேட் கூட சேர்ந்து கவர்மெண்ட்டும் சண்டை செய்யணும். கவர்மெண்ட்டும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எப்பயுமே இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. அது கவர்மெண்ட் ட்ரேடில் இருந்தீங்கன்னா அது மக்களுக்காக இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் நம்புவாங்க. ஸோ எல்லா தரப்புலையும் கவர்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இவ்வளோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதிகமாகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே மக்கள் எண்ணிக்கை வந்து ஸ்டெப் டவுன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் கூட பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து செகண்ட் சாய்ஸாக வச்சுட்டு போகிறாங்க. ஏன் அந்த நிலைமை வருது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரமான மருத்துவம் பிரைவேட்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். பிரைவேட்டை எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிபெண்டாக இருக்கக்கூடாது. தனிப்பட்ட நபரே வச்சுட்டு ஒரு முதலாளியாக இருக்கட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட வந்து அதே ஆக்சஸ் இருக்கணும். அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மக்களுக்கு எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது, எது பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். வெறும் நம்ம வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிலமா இருக்கக்கூடாது. இப்போ ஜாப்ஸாக இருக்கட்டும், பிரைவேட்டில் ஐடி செக்டர் இந்த மாதிரி பெரிய ஜாப் போகிறாங்க. அதே கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாரும் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிறாங்களோ, ஏன்னா அதிக சம்பளம் கிடைக்குது. ஒரு அரசாங்கத்தால் வேலை தர முடியும் போது ஏன் அதே அரசாங்கத்தினால ஒரு தரமான மருத்துவமாக இருக்கட்டும், தரமான கல்வியாக இருக்கட்டும், ஒரு தரமான விமான சேவையாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல் சிம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களையும் அரசாங்கத்தை நினைச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு வந்திருக்கு காரணம் ஐஐடியாக இருக்கட்டும், ஐஏஎம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்களை நிர்வகிச்சாங்க. எய்ம்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா பிஹெச்இலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் நிறையா வந்து உருவாக்குனாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு போட்ட அடிக்கல் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது சொல்கிறது காரணம் அதுதான் ரீசன். இஸ்ரோ ஆகட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. பிரைவேட்டைசேஷனும் இருக்கணும், கவர்மெண்ட்டும் இருக்கணும், மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அரசியலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மூணு முனை போட்டி வர்றது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த 3 முனை போட்டி ஒரு 4 முனை போட்டியாக வரலாம். மக்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் தான் அவங்க பெஸ்ட்டு ஒன்று யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். எந்த தலைவர் எல்லா பிரச்சனையும் சேர்ப்பாங்க, யார் தொலைநோக்கு பார்வையோடு யோசிப்பாங்க, அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து இடதுசாரி சித்தாந்தம், இப்போ வலதுசாரி சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. அதிக அளவுமாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதுக்கு ஆப்போனண்ட்டு இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இடதுசாரியில் நல்ல விஷயங்களை அதையும் இன்னைக்கிட்ட இளைஞர்களும் சரி, அடுத்த தலைமுறை சரி, அதையும் போய் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் ஒரு 10% உள்வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், கேபிட்டலிசம் மட்டும் இல்லாமல் கம்யூனிசம் என்ன டீப்பான மீனிங் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்தால அவங்க டிசிஷன் எடுக்கும்போது சரி, ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும்போது சரி, வெறும் பணக்காரங்க அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமல் ஏழை மக்களாக இருக்கட்டும், பாமர
மக்களாக இருக்கட்டும் ஒரு டிசிஷன் எடுத்தால் இதனால் யார் யார் சஃபர் ஆகிறா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லது. அதுக்கு இந்த மாதிரி சித்தாந்தமும் சரி, அது பின்னாடி இருக்க என்ன வேல்யூ அவங்க சொல்ல வராங்க, அவங்க எதனால ஹிஸ்ட்ரி, அந்த என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க, ஒரு பிரச்சனைனா யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்மளும் கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைக்கும் அதை வந்து சேர்க்கணும். அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஏதோ விஷயத்தெல்லாம் அதிகமாக பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கம்யூனிசம்ங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது ரொம்ப ரொம்ப தீர்த்து போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்னால அரசியல் பார்ட்டி மட்டும் நான் சொல்லலை, பொலிட்டிக்கலாக மட்டும் சொல்லலை. பொலிட்டிக்கலாக அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க, பணம் வாங்குறான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தனிப்பட்ட சனையில். கம்யூனிசம்னா ஒரு டிஃபரன்ஷன் இருக்கும்ல, அதுபடி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, பொது உடைமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, அவங்கள பற்றியா இருக்கட்டும் ஒரு 10% அதுலேருந்து ஒவ்வொரு மனுஷங்களும் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, அவங்க ஒரு கேபிட்டலிஸ்டாக ஆகும்போது, அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகும்போதும் சரி, ஒரு பெரிய தலைமை பொறுப்பு இடத்துல இருக்கும்போது அந்த சித்தாந்தத்தோடு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால மக்களுக்கு நல்லா செய்ய முடியும்னு நினைக்கலாம். இப்போ நார்த் இந்தியாவில் பார்க்குறோம், ஒரே ஒரு பார்ட்டி தான் அது தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராங்க. 70% ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்க கூட்டணி கட்சி தான் ஆண்டுட்டு வராங்க. சென்ட்ரலில் தொடர்ந்து 3rd டைம் வந்துட்டாங்க. ஒரு மோனோபோலி ஆகிறதுக்கு அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க. அது ஒரு சைடாக இருந்தாலும் இன்னொரு சைடு எதிர்கட்சிகளும் சரி ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு தகுந்தாப்புல அவங்க அரசியல் பண்ணணும், மக்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும், எதிர்கட்சிகள் அவங்க வேலையை வந்து சிறப்பாக செய்யணும், எந்தெந்த விஷயத்தில் தப்பு இருக்கோ அதெல்லாம் தட்டி கேட்கணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். வேர் ஆல் சேம் மாதிரியாக இருக்கட்டும். நம்ம இந்தியா கண்ட்ரி வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தான், வேற்றுமையில் ஒற்றுமை மிக்க நாடு தான் இந்தியா அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். ஒரு மோனோபோலியாக இருக்கிறது எந்த துறையிலையுமே சரி மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். அதை வந்து நம்ம பேசி இதை சரி செய்யணும். கவர்மெண்ட்டும் வந்து முழு அரசாங்கமும் சரி இதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.